இன்றைய ஆன்மீக தகவல். இந்த ஆன்மீக தகவலிலே நாம் பெரும்பாலும் குருமார்களை பற்றி எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய நாளிலே ஒரு அற்புதமான குருவை பற்றி பார்க்க இருக்கின்றோம். பத்ரகிரியார் என்ற பெயரிலே பட்டினத்தாருடைய சீடராக இருந்தவருடைய இயற்பெயர் பர்த்ருஹரி. இவர் உஜ்ஜயினியின் மாகாளம் என்கிற பகுதியினுடைய அரசராக இருந்தவர். அரசராக இருந்தாலும் சிவபக்தியிலே மிகச் சிறந்தவராக இருந்தார். ஒரு நாள் அவருடைய அரண்மனையிலே புகுந்த திருடர்கள் விலை உயர்ந்த ஆபரணங்களை எல்லாம் கொள்ளையடித்து சென்று விட்டனர். செல்லும் வழியிலே இருந்த ஒரு கோவிலிலே, விநாயகர் கோவில் அது, அந்த கோவிலிலே தாங்கள் கொள்ளையடித்து வந்த ஆபரணங்களிலே ஒரு மாணிக்க மாலையை விநாயகருக்கு காணிக்கையாக வீசிவிட்டு சென்று விட்டனர். அதாவது பாவம் செய்துவிட்டு அந்த பாவத்திலே பங்கை கடவுளுக்கு கொடுத்தார்கள். விநாயகப் பெருமான் அந்த ஆலயத்திலே, விநாயகர் கோவிலிலே விநாயகருக்கு இந்த மாணிக்க மாலையை வீசிவிட்டு சென்று விட்டனர். அந்த மாணிக்க மாலை இவர்கள் வீசிய வேகத்திலே விநாயகர் கழுத்திலே விழுவதற்கு பதிலாக அந்த ஆலயத்திலே நிட்டையிலே அமர்ந்திருந்த பட்டினத்தாருடைய கழுத்திலே வந்து விழுந்து விட்டது. விழுந்ததும் கொள்ளை போன செய்தியை அறிந்த பத்ருஹரி வீரர்களை நாலா பக்கமும் அனுப்பி தேடச் சொன்னார். திருடர்களை தேடச் சொன்னார். வீரர்களும் தேடிக்கொண்டு வந்தார்கள். வீரர்களுடைய பார்வையிலே கோவிலிலே நிட்டையிலே இருந்த பட்டினத்தாரையும் அவர் கழுத்திலே இருந்த மாணிக்க மாலையையும் பார்த்து அவர்தான் திருடன் என்று நினைத்து கைது செய்து அழைத்து சென்று விட்டனர். பத்ருஹரியும் தீர விசாரிக்காமல் பட்டினத்தாரை கழுவில் ஏற்றும்படி உத்தரவிட்டு விட்டார். வீரர்கள் பட்டினத்தாரை கழுமரத்தின் அருகே கொண்டு சென்றனர். அப்போது பட்டினத்தார் இந்த பாடலை பாடினார். என் செயலாவது ஒன்றுமில்லை. இந்த பாடல் மிக அருமையான பாடல். இந்த பாடல் அனைத்தும் உன் செயலே என்று உணரப்பெற்றேன் என்று சொல்வார். அற்புதமான பாடல் இந்த பாடல். அந்த பாடலை அங்கே கழுமரத்தில் ஏற்றுவதற்கு முன்பாக பாடினார். பட்டினத்தார் மிகச்சிறந்த ஞானி. பட்டினத்தாருடைய அவர் இங்கு திருவொற்றியூரிலே தான் ஜீவசமாதி அடைந்தார். இந்த என் செயலாவது ஒன்றுமில்லை என்று தொடங்கும் இந்த பாடலை பாடியதும் இவருக்கு தண்டனை கொடுப்பதற்காக வைத்திருந்த அந்த கழுமரமானது தீப்பற்றி எரிந்தது. இதனை கேள்விப்பட்டுவிட்ட பத்ருஹரி ஓடோடி வந்து பட்டினத்தாருடைய பாதங்களை பணிந்து, தெரியாமல் செய்துவிட்டேன், அறியாமல் செய்துவிட்டேன், தாங்கள் ஞானி என்பதை அறியாமல் உணராமல் தவறு செய்துவிட்டேன், எனக்கு தீட்சை கொடுத்து என்னை சீடராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பிரார்த்தித்தார். பத்ருஹரியினுடைய மனப்பக்குவத்தை உணர்ந்த பட்டினத்தார் அவருக்கு தீட்சை வழங்கினார். அவரே பின்னாளிலே பத்ரகிரியார் என பெயர் பெற்றார். குருவினுடைய கட்டளைப்படி திருவிடைமருதூர் வந்து துறவு வாழ்க்கையை மேற்கொண்டார் பத்ரகிரியார். மகாலிங்கேஸ்வரர் கோவிலிலே மேற்கு கோபுர வாசலிலே இருந்து கொண்டு தினமும் பிச்சை ஏற்று குருவுக்கு சமர்ப்பித்த பிறகே தான் உண்டு வந்தார். மிகப்பெரிய அரசராக இருந்தவர். ஆனால் துறவேற்று கொண்ட பின் இப்படி வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் அவர் அப்படி தன் குருவுக்கு சமர்ப்பித்து விட்டு உணவை உண்ணும் வேளையிலே பசியால் வாடிய ஒரு நாய் அவருக்கு முன்பாக வந்து நின்றது. நாயினுடைய பசியை கண்ட பத்ரகிரியார் அதற்கும் சிறிது உணவு கொடுத்தார். அது முதல் அந்த நாயும் அவருடனேயே தங்கிவிட்டது. அந்த நாய் முற்பிறப்பிலே ஒரு விலைமகளாக இருந்தவள். தான் செய்த பாவங்களின் பலனாக இந்த பிறவிலே நாயாக பிறந்திருக்கின்றார். பத்ரகிரியார் அந்த நாயை பாதுகாத்து வந்தார். இந்த நிலையிலே பட்டினத்தார் திருவிடைமருதூர் கோவிலை அடைந்து கிழக்கு கோபுர வாசலிலே அமர்ந்து சிவபெருமானை தியானித்தபடி இருந்தார். ஒரு நாள் பட்டினத்தாருடைய பூர்வாசிரம பிள்ளையான மருதவாணன் ஓர் ஏழை வடிவம் கொண்டு பட்டினத்தாரிடம் பிச்சை கேட்க வந்தார். அதற்கு பட்டினத்தார் மேலை கோபுர வாசலிலே ஓர் குடும்பஸ்தன் இருக்கின்றான், அங்கே செல்வாய் என கூறி அந்த குழந்தையை அனுப்பினார்.
மருதவாணன் என்பது யார் என்றால் சிவபெருமான் தான் பட்டினத்தாருக்கு மருதவாணராக பிறந்து வளர்ந்து வந்தார். ஆக சிவபெருமான் இவரை சோதிப்பதற்காக வர அவரை மேலை கோபுர வாசலிலே இருக்கின்ற குடும்பத்தினரிடம் இருக்கின்றான், அங்கே செல்வாய் என கூறி அனுப்பினார் பட்டினத்தார். மருதவாணனும் மேற்கு கோபுரத்துக்கு சென்று அங்கிருந்த பத்ரகிரியாரிடம், ஐயா எனக்கு பசியாக இருக்கின்றது, கிழக்கு கோபுரத்திலே இருந்த ஒருவரிடம் பசிக்கு அன்னம் கேட்டபோது அவர் மேற்கு கோபுரத்திலே ஒரு குடும்பஸ்தன் இருப்பதாக சொல்லி என்னை இங்கே உங்களிடம் அனுப்பினார் என்று கூறினார். உடனே பதறி போனார் பத்ரகிரியார். ஐயோ, இந்த பிச்சை எடுக்கும் ஓடும் நாயும் என்னை குடும்பஸ்தனாக ஆக்கிவிட்டதே என வருந்தி பிச்சையோட்டை நாயின் தலைமேல் விட்டறிந்தார். அது நாயினுடைய தலையிலே பட அந்த நாய் வேகம் தாங்காமல் இறந்து போனது. பத்ரகிரியாரின் தொடர்பு காரணமாக அந்த நாய் அடுத்த பிறவியிலே காசி அரசனுக்கு பெண்ணாக பிறந்தாள். அவளுக்கு திருமண பருவம் வந்ததும் அரசன் வரம் தேட முயன்ற போது, அப்பா, நான் யாருக்கும் உரியவள் அல்ல, திருவிடைமருதூர் கோவிலின் மேற்கு கோபுர வாசலிலே அமர்ந்திருக்கின்ற தவ முனிவருக்கே உரியவள் என்று கூறினார். அரசரும் பெண்ணினுடைய மன உறுதியை கண்டு திருவிடைமருதூருக்கு அழைத்து சென்றார். பத்ரகிரியாரை கண்டு வணங்கிய அரசகுமாரி, தங்களின் அடிநாய் வந்திருக்கின்றேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேண்டினார். பத்ரகிரியார் அவளை அழைத்து கொண்டு கிழக்கு கோபுரத்துக்கு வந்து தம்மை ஆட்கொண்ட பட்டினத்தாரிடம், குருவினுடைய எச்சில் உண்ட நாய்க்கு இழிவிரவி எய்தலாமா, எங்களுக்கு முக்தி நிலை கிடையாதா என்று கேட்டார். உடனே பட்டினத்தார் எல்லாமே சிவன் செயல் என கூறி சிவபெருமானை தியானம் செய்தார். அப்போது அங்கே தோன்றிய பேரொளியானது பத்ரகிரியாரையும் அரசகுமாரியையும் தன்னுள்ளே ஐக்கியப்படுத்தி கொண்டு மறைந்தது. ஆங்காரம் உள்ளடக்கிய ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்பது போன்ற எண்ணற்ற பாடல்களை பத்ரகிரியார் பாடியிருக்கின்றார். இப்படிப்பட்ட குருமார்கள் எல்லாம் வாழ்ந்த ஆன்மீக பூமி இந்த பூமி. இந்த குருமார்களை எல்லாம் நினைத்தாலே நமக்கு புண்ணியம், அடுத்த பிறவி சிறப்பான பிறவியாக நமக்கு அமையும். ஆகவே இந்த குருமார்களை எல்லாம் வணங்கி வாழ்க்கையிலே ஆன்மீகம் என்கின்ற அற்புதமான பாதையிலே செல்வோம். எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.